இலங்கையை வந்தடைந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் தமிழரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா? கட்டாரை தாக்கிய ஈரான், பிரான்ஸ் கட்டாருக்கு ஆதரவு. போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட ஈரான், இஸ்ரேல் ட்ரம்ப் விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய கிழக்கு பதற்ற நிலை குறித்து வெளிவிவகார அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. பற்றியெரியும் மத்திய கிழக்கு, முடக்கப்பட்ட பல நாடுகளின் வான்வெளிகள். ஈரான் யாருக்கு மடிபணியாது, ஆத்திரத்தின் உச்சத்தில் அலி கமேனி. உலக நாடுகளுக்கு ஈரான் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. இஸ்ரேலை அழிக்க துடிக்கும் முக்கிய நாடுகள், முன்னெடுக்கப்படும் ரகசிய நடவடிக்கைகள். கட்டார் மீது ஈரான் தாக்குதல் நடாத்திய பிறகு பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கட்டாருக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்கவும், பதற்றத்தை தணிக்கவும், பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பவும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த குழப்பம் முடிவுக்கு வர வேண்டும் என்று மேக்ரோன் ஒரு சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் ஈரானிய இலக்குகளை தாக்க தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டன. அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குண்டு வீசுவதற்கு ஒரு நாள் முன்பு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது பிரெஞ்சு, ஜேர்மன் மற்றும் பிரித்தானிய சகாக்களை சந்தித்து பேசியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இந்த முடிவு போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சமூக ஊடக பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவை முழுமையான மற்றும் மொத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டது. இந்த போர் நிறுத்தம் 6 மணி நேரத்திற்குள் தொடங்கி 12 மணி நேரம் நீடிக்கும். மேலும் ஈரான் முதலில் தனது போர் நிறுத்த நடவடிக்கையை தொடங்கி 12 மணி நேரத்துக்கு பின் இஸ்ரேல் போர் நிறுத்த இணக்கப்பாட்டுக்கு வருகை தரும். இதன் மூலம் 24 மணி நேரத்தில் 12 நாட்கள் இடம்பெற்ற இந்த மோதல் முடிவுக்கு வரும். இருப்பினும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இதுவரை இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தவில்லை. மேலும் ஈரானிய அரசு ஊடகங்கள் நாடாளுமன்ற ஒப்புதல் அளித்தாலும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் இறுதி ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் நேற்று இரவு இலங்கை வந்தடைந்துள்ளார். மனித உரிமைகள் ஆணையர் வால்கர் டர்க் ஜூன் 26 வரை நாட்டில் இருப்பார் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 2016க்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவாகும். இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்திக்க உள்ளார். வெளியுறவு அமைச்சர், பல அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணையகம் ஆகியோரை அவர் சந்திப்பார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக உயர்ஸ்தானிகர் கண்டிக்கு சென்று புனித தலதா மாளிகைக்கு மரியாதை செலுத்தி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் தலைமை பீடங்களை சந்திப்பார். அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் பயணம் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கு அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திப்பார். இந்த விஜயத்தின் போது மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் குறித்து கணிசமான கலந்துரையாடல்கள் கவனம் செலுத்தும். இது மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடன் இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கு ஏற்ப இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலைமை குறித்து வெளிவிவகார அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக பிராந்திய வலயத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளும் அல்லது அங்கிருந்து தாய்நாடு திரும்பும் இலங்கையர்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் காணப்படும் இலங்கை தூதரகங்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சர்
விஜிதஹேர தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடாத்தியுள்ளது. குறிப்பாக கட்டார் மற்றும் ஈராக்கில் காணப்படும் அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து பல நாடுகள் தங்களது வான்பரப்புகளை மூடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தின் பல நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்காலிக அடிப்படையில் பல நாடுகளின் வான்வெளிகள் இவ்வாறு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சவுதி அரேபியா, குவைத், ஜோர்தான், லெபனான், கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம், ஈராக் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட பல நாடுகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் வான்வெளிகளை மூடுவதாகவும் விமான பயணங்களை வரையறுப்பதாகவும் அறிவித்துள்ளன. இதனால் பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் விமான பயண நேர மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. ஏவுகணைகளை கொண்டு ஈராக் மற்றும் கட்டாரில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் பல நாடுகள் தங்களது வான்பரப்புகளை மூடுவதாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் அடிபணியாது என ஈரானிய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை தனது உத்தியோகபூர்வ பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்படி பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஈரான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் யாரிடமிருந்தும் இந்த துன்புறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யாருடைய துன்புறுத்தலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். இதுதான் ஈரானிய தேசத்தின் தர்க்கம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து நாடுகளுக்கும் ஈரான் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் உலகில் உள்ள அனைத்து எண்ணெய் பீப்பாய்கள், சரக்கு கப்பல்கள் மற்றும் சுற்றுலா கப்பல்கள் அனைத்தும் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து விலக்கி இருக்க வேண்டும் என ஈரான் அறிவித்துள்ளது. குறித்த எச்சரிக்கையை ஈரான் ஒன்று விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானை தாக்கியது. இதனைத் தொடர்ந்து ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி பாதையை நேற்றைய தினம் மூடுவதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று அப்பாதையில் இருந்து அனைவரும் விலக்கி இருக்க வேண்டும் என கடுமையான எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுற்றும் எதிரி நாடுகளை கொண்ட இஸ்ரேலை பூமியில் சில நாடுகள் அங்கீகரிக்க மறுப்பதுடன் சில நாடுகள் அதை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்றும் பாரிய எதிர்பார்ப்பில் உள்ளது. இதில் இஸ்ரேலை மொத்தமாக அழிக்க காத்திருக்கும் நாடுகளில் ஒன்று ஈரான் ஆகும். பல தசாப்தங்களாக ஈரானிய தலைவர்கள் இஸ்ரேலை புற்றுநோய் கட்டி என்றும் சிறிய சாத்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஈரான் இஸ்ரேலை பூமியில் இருந்தே துடைத்தெறிவதாக பலமுறை சவால் விடுத்துள்ளது. இதுவே ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க இஸ்ரேல் போராடி வருவதன் முதன்மையான காரணங்களில் ஒன்று. இஸ்ரேலின் எல்லைகளில் நிதி மற்றும் ஆயுத உதவிகள் அளித்து ஹிஸ்புல்லா, ஹமாஸ் படைகள் என எதிரிகளை ஈரான் வளர்த்து வருகின்றது. ஈரான் மட்டுமன்றி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் களமிறங்கும் குழுக்களுக்கும் சிரியாவும் உதவி செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.